கடவுள் நம்முடன் தங்குகிறார், நம்முடன் தங்குவதற்கு ஆசைப்படுகிறார். அதற்கு நாம் கொடுக்கும் பதில் மொழியை பொறுத்தே நம்முடைய வாழ்வு ஆசீர்வாதமாக மாறுகிறதா அல்லது கடவுளின் தீர்ப்புக்கு உட்படுகிறதா என்பது அமைகிறது. கடவுளுடைய அழைப்பு எல்லோருக்கும் பொதுவானது. கடலில் வீசப்படுற வலையை போல கடவுளுடைய அழைப்பு எல்லாருக்கும் பொதுவானது. கடவுளுடைய உடனிருப்பு எல்லாருக்கும் பொதுவானது. இன்றைக்கி நமக்கு நற்கருணை ஆலயம் இருக்குது, திருப்பலி இருக்குது. திருப்பலிக்கு இவங்க தான் வரணும், இவங்க வரக்கூடாது அப்படின்னு ஏதாவது இருக்குங்களா? இல்லை, அனைவருக்கும் பொதுவானது. யார் வேணாலும் வரலாம் இல்லையா? அனைவரையும் கடவுள் அரவணைக்கிறார். ஆனால் அவருடைய ஆசீர்வாதங்கள் அவர் சொல்வதை கேட்டு கடைபிடிக்கின்ற மக்களுக்கு மட்டுமே உரித்தானதாக இறுதி நாளில் அமைகிறது. ஒவ்வொரு முறையும் கடவுளுடைய சன்னிதானத்திற்கு நாம் வரும்பொழுது கடவுள் நம்மிடம் பேசுகிறார். கடவுள் தன்னுடைய மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறாரோ அதை சொல்லுகிறார். உங்களுக்கு தனிப்பட்ட ஒவ்வொருவருக்கும் இன்னைக்கு என்ன கடவுள் சொல்ல விரும்புகிறாரோ அதை சொல்லுகிறார். ஆனால் அதை ஏற்று நம்முடைய வாழ்வில் நடக்கிறோமோ என்பது நம்முடைய வாழ்வை பொறுத்தது.